அவர் சினிமாவை மட்டும் நேசிக்கும் ஆள் அல்ல, சமூகம், அரசியல், வாழ்க்கை, தத்துவம் என எல்லாவற்றையும் அலசுபவர். அறம்தான் அவர் வாழ்க்கை. அதைத் தாண்டி அவரால் எதையும் செய்ய முடியாது. சில ஆண்டுகள் கழித்து நான் படம் பண்ணலாம் என முடிவு செய்து மருத்துவத்தை மையமாக வைத்து வியூகம் என்றொரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அதை தங்கவேலவனிடம் சொல்லவும் அவர் கருத்தை தெரிந்து கொள்ளவும் எனக்கு ஆசை. அவரிடம் சொன்னதும் கேட்பதாகச் சொன்னார். அவர் எளிதில் கதை கேட்க மாட்டார். அவரது உண்மையான கமெண்ட்ஸ் நட்பை பாதிப்பதாகச் சொல்லியிருக்கிறார். என் கதையை கேட்டுவிட்டு பிரமாதமா பண்ணியிருக்கீங்க, வெற்றியும் நல்லா இருக்கு என்றதும் அவரை இம்ப்ரஸ் செய்த சந்தோஷம் எனக்குள் இருந்தது. பின் அவர் கதை ஒன்றைச் சொன்னார். கிழக்கு பார்த்த வீடு என்ற அந்தக் கதை என்னை மிரட்டியது. நான் எழுதி வைத்த கதை அதற்கு முன்னால் ரொம்பவே சுமார் என சினிமாவில் கிழக்கு பார்த்த வீடு நடிகர் பாடகர் இன்னொரு கதை எழுதாளர் என்று பன்முகத்திறமையை முடிப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் கதையாச் சொன்னார். அவர் தாக்கத்தில் இருந்த காலத்தில் இருந்ததற்கு தற்போது வரை எந்த ஒரு கதையும் வந்ததில் இன்று வரை அந்த வகையில் கதை ராஜேந்தரை நடிகை ஒருவரையும் புது பார்வையையும் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் தங்கவேலவன் ஜோசப் தெரிவித்துள்ளார். பொல்லாதவன் பிரபலமான ஒரு நடிகை பின்னாளாக தங்கவேலவனிடம் நடிகரை திருமணம் பற்றிய எந்த கருத்தும் வரவில்லை. அவர் இப்போதும் டிவி சீரியல் அவர் நடித்து வருகிறார். ஆனால் அந்த நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்திய அவரிடம் இருந்த அந்த நடிகையின் மாமாவே ராஜேந்தரிடம் சென்று இது உங்களுக்கு முதல் படம். அது மட்டுமில்லாமல் நடிகையின் கஷ்டங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதற்கு டி ராஜேந்தர் படத்தை 4 வருஷமாக நடிச்சு தரச்சொல் போனா என்று கூறியிருக்கிறார். மட்டும் சொல்றேன். ஆனால் மற்றவர்கள் இந்த படத்தால் டி ராஜேந்தர் சமூகத்தில் இருக்க மாட்டார்கள் என்று சபிதா எந்த பயனும் கிடையாது. ஆனா படத்தோட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் 3 பேருக்கும் பெரிய பலனை கொடுக்கும். இது கொடுக்க போற அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க என்றார். அடுத்து ஆடுகளம் என முடிவானதும் அவரிடம் சொன்னேன். கதையாக இல்லாமல் ஒரு ஐடியாவாகத்தான் சொன்னேன். இதை நான் ஒரு உருவகமாத்தான் பார்க்கிறேன். வெற்றி சேவல் சண்டை விடுற 2 பேரோட பிரச்சனை மட்டும் இல்லை. ஒரு டைரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்குமானது, ஒரு டீனுக்கும் அவர்கிட்ட வேலை செய்யற டாக்டருக்குமானது. எங்கே எல்லாம் அதிகாரம் இருக்கோ அங்கே வர்ற பிரச்சனைகளை இது பேசுது என்றார். ஒரு லைனைச் சொன்னால் அது என்னவாக உருவாகும் என்பது வரை சரியாகச் சொல்லிவிடுவார் தங்கவேலவன். ஆடுகளம் முடித்த பிறகு சூதாடி என்ற படத்தை நான் இயக்குவதாக இருந்தது. அது தள்ளிப்போன போது குறுகிய காலத்தில் இன்னொரு படம் முடித்துவிடலாம் என நினைத்திருந்தேன். அதற்காக கதை தேடிக் கொண்டிருந்த போது தங்கவேலவன்தான் சந்திரகுமார் எழுதிய லாக்அப் நாவலை தந்து வாசிக்கச் சொன்னார். நான் படமாக்கப் போகிறேன் என்றதும் எடுத்து செய்யச் சொன்னார். பிறகுதான் அது அவர் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் செய்து வைத்த நாவல் என்பது தெரிய வந்தது. எப்போதும் எதையும் பிறருக்காக கொடுக்க தயாராக இருக்கும் ஒரு மனிதர் அவர். ஒரு சிலரிடம்தான் என்னால் என் நெருக்கடிகளை, குழப்பங்களை, விரக்திகளை வெளிப்படுத்த முடியும். தங்கவேலவனிடம் அது சாத்தியம். என் வாழ்க்கையில் எப்போதாவது நான் தவறிப்போகிறேன் என்ற சந்தேகம் வரும்போது அவரிடம் பேசுவேன். ஒரு தெளிவு பிறக்கும். எனக்கு ஒரு வழிகாட்டி போன்றவர். எனக்கு அண்ணன் கிடையாது. தங்கவேலவனை நான் அந்த இடத்தில் வைத்திருக்கிறேன். தங்கவேலவனால்தான் விசாரணை சாத்தியமானது. சொல்லப்போனால் எனக்குள் இருந்து விசாரணை வரவில்லை. என் வழியாக விசாரணையை எடுத்தவர் தங்கவேலவன். என்னை எப்போதும் சார்ஜ் செய்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் அவர். இன்றைய வெற்றி மாறன் உருவாக மிக முக்கியமான காரணம் தங்கவேலவன் எனச் சொல்வேன். அவரது படைப்பாற்றலின் உச்ச நாட்களில் அவர் பணியாற்றுவதற்கு எங்கள் டீம் உறுதுணையாக முழு ஈடுபாட்டுடன் ஓடிக்கொண்டிருந்தது. தனது பட வேலைகளுக்காக தங்கவேலவன் பாதியிலேயே சென்றுவிட்டார். நடிகர்,
பாடகர் எங்களால் இசையமைப்பாளர் என்று வேலை செய்கிறோம் என்பது சாருக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் புது உதவி இயக்குநர்களைச் சேர்த்து அவர் பற்றி அந்த காலத்தில் இருந்தும் தற்போது வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்தது. லயோலா கல்லூரியின் அந்த வகையில் துறையைச் சேர்ந்த நடிகை ஒருவர் காளீஸ்வரன் சொன்னார் என ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்தால் எங்கள் வேலை பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில் இன்னொரு பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார் சொன்னார் என அவர் இப்போதும் என்னை சீரியல்களில் நடித்து வருகிறார். சாரிடம் உதவியாளராக சேர தன் படத்தில் அறிமுகப்படுத்திய போது அந்த நடிகையின் மாமாவே ராஜேந்திரனிடம் சென்று அட்ஜஸ்ட்மென்ட் பற்றி பேசியுள்ளார். மற்றவர் கண்கள் மட்டுமில்லாமல் நடிகையின் வீட்டுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். எங்கள் அலுவலகத்தில் அப்போது ராஜேந்தர் அந்த பொண்ணை ஒழுங்காக நெருப்பி அனுப்பினேன் போது என்று கூறியிருக்கிறார். நான் இல்லாத சமயம் ஆபீஸுக்கு மற்றவர்கள் எல்லாரும் ராஜேந்தர் வேலைக்கு இருக்க மாட்டார்கள் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். ஒரு நாள் வாய்ப்பு கேட்டு வந்த அவரை சார் பார்த்து என்ன வேண்டும் எனக் கேட்க உதவி இயக்குனராகச் சேரணும் என்றார். இல்லப்பா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நீ வேற இடத்துல ட்ரை பண்ணு என்றார் சார். புதிய உதவி இயக்குனர்கள் தேவை என்ற நிலை இருந்த போதும் சார் உதவி இயக்குனர்களை தேர்வு செய்யும் முறையே வித்தியாசமானது. சார் அறைக்குள் நுழைய இவர் வெளியே நகர ஆரம்பித்தார். ஏதோ யோசித்தவராக சார் திரும்பி அவரிடம் ஏய் நில்லுப்பா, என்ன படிச்சிருக்க என்றார். PPA சாஷு, சரி நாளையில இருந்து வந்துடுயூ, உன் பேரு என்ன? விக்ரம் சுகுமாரன் யூட். நான் சொன்னது போல சார் உதவி இயக்குநர்களைத் தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதே தெரியாது. அடுத்த நாளே எங்களுடன் சேர்ந்துவிட்டார் விக்ரம். வந்தவர் சாரை பார்த்து காலில் விழ பாக்கெட்டில் இருந்த சில்லறை எல்லாம் அலுவலகம் எங்கும் சிதறினு. நல்லா இருடா, நல்லா இருடா, காசு எல்லாம் கொட்டுது, நல்லாதான் இருப்ப என வாழ்த்தினார். சாருக்கு நான் வெட்டி என்பது போல விக்ரம் சுகுமாரன் தான் என்னுடன் இணைந்து ஆடுகளம் படத்தின் வசனங்களை எழுதியவர். மதியானை கூட்டம் படத்தின் இயக்குனர். ஆரம்பத்தில் அவரை ஆபீசுக்குள்ளேயே விடாத நான் பின்னாட்களில் அவருடன் இணைந்து சிறப்பாக பணிபுரிவேன் என நினைக்கவில்லை. எங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த அபாரமான புரிதல் படப்பிடிப்பு சமயங்களில் பெரிதும் உதவியாக இருந்தது. அப்போது நாங்கள் பார்க்கும் படங்களில் பெரும்பாலும் லெஃப்ட் ரைட் பிரச்சினை இருக்கும். கேமராவுக்கு எந்த பக்கத்தில் லுக் கொடுக்க வேண்டும் என நடிகர்களுக்கு தெளிவாகச் சொல்ல வேண்டும். இல்லையேல் அது தவறாகத்தான் போகும். லுக் எந்த பக்கம் கொடுக்க வேண்டும் என்பதில் நான் கொஞ்சம் தேறியிருந்தேன். விக்ரமுக்கு அந்தச் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். இதை சார் அழகாகச் சொல்லிக் கொடுப்பார். மாஸ்டர் ஷாட் எங்கே எடுக்கிறோமோ அங்கே போய் நின்று கேமராவுக்கு எல்லோரும் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டால் இந்த குழப்பம் வராது என்பார். அதை புரிந்து கொண்ட பின்னர் எப்போதுமே லெஃப்ட் ரைட் குழப்பம் வருவது இல்லை. சாரின் உதவியாளர்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சரியாகச் சொல்வார்கள். ஷூட்டிங் சினிமாவில் விக்ரமும் சைடியால்தான் பாடகர் இசையமைப்பாளர் என்று ஒரு திறமையை விவரித்தால் அதற்கு தேவையான ஸ்பெஷல் பிராப்ஸை ராஜேந்தர் உடனே ரெடி செய்ய போய் அவர் பற்றி அந்த காலத்தில் இருந்தும் தற்போது வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் வேணும் என சார் சொன்ன அந்த வகையில் நான் ராஜேந்தரை நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட் எடுக்கலாம் அழைத்தேன். ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதாயே ஜோசப் சொல்லப்போபவர்களிடம் இந்த பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில் அசிஸ்டன்ட் இருவர் நடிகரை திருமணம் செய்தார். கடைசி நொடி அவர் இயக்குனருக்கு தோன்றும் விஷயங்களை தயார் செய்து தரவில்லை எனில் அந்த நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்திய போது எங்கள் செட் அந்த நடிகையின் மாமா மற்றும் புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ராஜா இருவரும் அதில் கிள்ளிகள் பேசியுள்ளார். அதிலும் ராஜாவிடம் ஏதாவது தேவை என சொன்ன அழைப்பு விடுத்துள்ளார். அண்ணே அதற்கு ராஜேந்தர் என்றுதான் அந்த பொண்ணை ஒழுங்காக நடிச்சு தரச்சொல் போது ஜூனியர் பாலையா நடிக்க சிக்கனால் மற்றொரு கதையெல்லாம் ராஜேந்தர் இருக்க மாட்டார்கள். கணவனுக்கு வேண்டிய சாப்பாட்டை கூட சரியாக கொடுக்காமல் பணம் சேர்க்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் கதை. கடைசியில் அவர்கள் சேமிப்பு எல்லாம் திருடு போய்விடும். அந்த படத்தில் ஒரு காட்சி. ஜூனியர் பாலையாவுக்கு மதிய உணவாக 4 இட்லியும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் மட்டுமே இருக்கும். பக்கத்து டேபிள்காரர்களின் பாக்ஸில் வெரைட்டியான உணவு வகைகள் இருக்கும்.
சார் ஸ்பாட்டில் வந்து சொல்ல நானும் விக்ரம் சுகுமாரனும் தயாரானோம். காலையில் செய்த இட்லி கெட்டுப் போயிருந்தது. மதியத்துக்குள் தயார் செய்துவிடலாம் என்ற நம்பிக்கை. இட்லி வாங்க ராஜாவும் கிளம்பி போய்விட்டான். அதற்குள் சார் கேமராவை வைத்துவிட்டார். டிபன் பாக்ஸை திறந்து இட்லியையும் வெங்காயத்தையும் பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைய வேண்டும் ரகு என சார் சொல்லியிருந்தார். ஜூனியர் பாலையாவை ரகு என்றுதான் சார் அழைப்பார். அவருக்கு பக்கத்தில் ஆடுகளம், நரேன் மற்றும் பலர் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். மாஸ்டர் ஷாட் ரெடி என்றதும் பாக்ஸை திறந்தவர் அதிர்ச்சியடைந்தார். சாரும் சூப்பர் ரகு, இட்லியை பார்த்ததால் வரவில்லை. இட்லியே இல்லாததைக் கண்டு வந்தது என்பது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பின்னர் குளோசப் ஷாட் எடுப்பதற்குள் ராஜா இட்லியோடு வந்துவிட்டான். கண்டினியூட்டியில் சார் எப்போதும் கவனமாக இருப்பார். எல்லா நடிகைகளுக்கும் முடியை பாதிக்காத வரை மறைக்கும்படி விட்டிருப்பார். சில பேர் ஷாட் இடைவேளையில் முடியை காதுக்குப் பின்னால் தள்ளிவிடுவார்கள். எடிட்டிங்கில் இதை சார் பார்த்துவிட்டால் அவ்வளவுதான். அவர் கோபத்தைப் பார்த்து நாங்கள் அலறுவது எடிட்டிங்கின் போதுதான். படப்பிடிப்பில் அவர் கோபப்பட்டால் அதை சரிசெய்ய எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எடிட்டிங்கில் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் தப்பித்து சிகரெட் பிடிக்க ஓடிவிடுவேன். கெளரிக்கு எப்போதுமே திட்டிலிருந்து விலக்கு உண்டு. விக்ரம் சுகுமாரன்தான் மாட்டிக்கொள்வார். இன்னொரு எபிசோட் எங்களை ரொம்பவே படுத்தியது. மறுநாள் காலை ஷூட்டிங். நள்ளிரவு 1:45 மணி வரை டிஸ்கஷன் நடந்து கொண்டிருந்தது. நடிகர்கள் மற்றும் டீமுக்குச் சொல்லியாகிவிட்டது. அந்த நேரத்தில் சாருக்கு அந்த கதை திருப்தி அளிக்கவில்லையே. வேற கதை இருக்காடா வெட்டி என்றார். சுஜாதாவின் போலீஸ் ஸ்டேஷன் கதை ஒன்றை சொன்னேன். இசையமைப்பாளர் என்று பன்முகத்திறமையை கேட்டவர், தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். பண்ணிடுங்க, அவர் காலையில் அந்த காலத்தில் இருந்தும் தற்போது வரைக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த வகையில் பி. ராஜேந்திரன் நடிகை ஒருவர் தயார் செய்துவிட்டு அழைத்து ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் விக்ரமும் ஜோசப் காலை ஷூட்டிங்குக்கு சென்றுவிட்டோம். பிரபலமான ஒரு நடிகை பின்னால் ராட்சசத்தனமாக வேலை நடிகரை திருமணம் செய்தார். அதனால் அவர் உடல்நிலையும் சீரியல்களில் நடித்து வருகிறார். எனக்கு மஞ்சள் நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்திய போது அந்த நடிகையின் மாமாவே டி. ராஜேந்திரன் சென்று ஒரு வருட வேலை என்பதால் எங்கள் டீமில் ஒருவர் அது மட்டுமில்லாமல் நடிகையின் வீட்டுக்கு வருவதும் அழைப்பு விடுத்துள்ளார். அப்படி வந்து சேர்ந்தவர் சுரேஷ். அந்த பொண்ணை ஒழுங்காக நடிச்சு தரச்சொல் போது என்று திலகவதி அவர்கள் சொல்லி, ஆனால் சத்யா என்கிற இளைஞர் டி. ராஜேந்திரன் வந்து சந்திக்க மாட்டார்கள் என்று சவிதா ஜோசப் பேரை கேட்டதும் பாலசுப்ரமணியன் என்றார். நீண்ட மிளனத்துக்கு பின்னர் உன்னை எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க என்றார். பாலனோ கூப்பிடுவாங்க சார் என்றார். நம்ம ஆபீஸ்ல உன் பேரு மணி. நம்ம ஆபீஸுக்கு ஒரு பாலு போதும் பா என்றார் சார். சாரிடம் கிரெடிட் வாங்குவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. 10 எபிசோடுகள் வரை பயிற்சி இயக்குனர்கள் என்றுதான் எங்களுக்கு டைட்டிலில் போட்டார். சாரின் சீனியர் உதவியாளர்கள் கூட அப்ரெண்டீஸ்களுக்கு டைட்டில் போட்ட முதல் டைரக்டர் நம்ம சார்தான் என கிண்டலடித்தனர். 10 எபிசோடுகளுக்குப் பிறகு நான், தர்மன், கௌரி ஆகியோர் உதவி இயக்குனர்கள் ஆனோம். விக்ரம் சுகுமாரன் பயிற்சி இயக்குனர் ஆனார். அந்த கிரெடிட்டை என்னை இயக்குனர் ஆக்கிவிடும். 52 வாரங்கள் முடிந்ததும் எல்லாம் நடந்துவிடும் என நம்பியிருந்தேன். இன்னும் 100 நாட்கள்தான், 10 எபிசோடுதான் என கணக்கிட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே தூங்க முடியும். ஒரு பக்கம் காதல் வேறு. ரூமுக்கு வந்து காத்திருக்கும் காதலியை பார்க்கக்கூட போக முடியாது. வீக் எண்ட் முடிந்தால் அவரும் காலேஜுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இது எல்லாமே சாருக்கும் தெரியும். 2 உதவியாளர்கள் இணைந்து ஒரு டீமாக வேலை செய்தால் அது அவ்வளவு இயக்குனர் மாலை திரும்பிச் செல்லும் வரை கோபப்படாமல் இருந்தால் அந்த நாள்தான் உதவி இயக்குனர்களின் வாழ்வில் முழுமையான ஒரு நாளாக இருக்கும். நானும் விக்ரமும் இணைந்து அப்படி பல நாட்கள் சாரை கோபப்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பு இவர்களை எல்லாம் வைத்து எப்படி வேலை செய்யப் போகிறேன்
எனக் கவலைப்பட்ட சார், மை பாய்ஸ் ஆர் தி பெஸ்ட் எனச் சொல்லும் இடத்துக்கு நாங்கள் நகர்ந்திருந்தோம். அப்போது வந்த சார், கதை படிச்சீங்களாப்பா என்றார். கதைகள் இருக்கே சார் என நாங்கள் சொல்ல, இன்னும் 13 எபிசோடுகள் கதை நேரம் நீட்டித்துவிட்டதாகச் சொன்னார். ஒரு வருஷம் 52 எபிசோடுகள்தானே சார் சொன்னீங்க என்றேன். அப்ப சொன்னேன். இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என அவர் சொன்னதும் எனக்கு அயற்சியாக இருந்தது. மனதளவில் நான் மாற்றத்துக்கு தயாராகியிருந்தேன். இனி நான் டைரக்டர் ஆகஸ்ட் வேண்டியதுதான் என்ற நிலையில் நடிகர் இன்னும் 6 மாதங்களை செலவழிக்க என்னால் முடியவில்லை. திறமையை வைத்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். அவர் அந்த காலத்தில் என்னுடன் பேசிவிட்டு வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்தது. மறுநாள் ஷூட்டிங். அந்த வகையில் டி. ராஜேந்தர் நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அழைத்து வரவில்லை. ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். என்னால சமாளிக்க முடியாது என்றார். இன்னொரு பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார். படம் பார்க்க சென்று விட்டோம். டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார். ஆனால் அந்த நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்திய இருக்கவே அந்த நடிகையின் மாமாவே டி. ராஜேந்தரிடம் சென்று அட்ஜஸ்ட்மென்ட் பற்றி பேசியுள்ளார். சுரேஷிடமும் அது மட்டுமில்லாமல் நடிகையின் படி சொல்லாம அழைப்பு விடுத்துள்ளவனத்தான் இவ்ளோ நாளாக டி. ராஜேந்தர் அந்த பொண்ணை ஒழுங்காக நடிக்கவே மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். வெட்டின்றவனுக்கு மற்றவர்கள் எல்லாம் டி. ராஜேந்தரையோ இடமிக்க மாட்டார்கள் என்று அவனை வரவே வேணாம் சொல்லிடுங்க என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய அந்த நியாயமான கோபத்தைச் சந்திக்க நானும் தயாராகத்தான் இருந்தேன். அதன்பின் கதை நேரத்தை சார் 4 வாரங்களில் நிறுத்திவிட்டார். அதனால் இனி காலையில் எழுந்திருக்க வேண்டாம் என்பதே பெரிய ஆறுதலாக இருந்தது. கோடை விடுமுறை கண்ட பள்ளி மாணவன் போல் அப்படி ஒரு சந்தோஷம். நண்பன் சக்தியும் மணிகண்டனும்தான் என் அப்போதைய அறைத் தோழர்கள். மணிகண்டன் பின்னாளில் இயக்குனர் ஆகும்போது மணிமாறன் ஆகிவிட்டார். விக்ரம் சுகுமாரன் அப்போது ரெட் ஹில்ஸில் இருந்தார். வாரம் 3 நாட்களாவது கதை விவாதத்துக்கு அறைக்கு வந்துவிடுவார். காலை 10 மணிக்குத்தான் எழுந்திருப்போம். டீ சாப்பிட்டுவிட்டு ஏதேனும் ஒரு படம் பார்ப்போம். கொஞ்ச நேரம் கதைகள் பேசுவோம். மாலை கிளம்பிச் சென்று காதலியை பார்ப்பேன். அவ்வளவுதான். அந்த நாள் முடிந்துவிடும். எனக்கான நேரம் அதிகம் கிடைத்தது. சில நாட்கள் ஜாலியாகச் சென்றன. ஒருநாள் காதலியின் வீட்டில் திருமணம் பற்றிய பேச்சு வந்தது. என்னிடம் அவர் கேட்டபோது, படம் பண்ணாம கல்யாணம் பண்றது இல்லைன்னு முடிவு பண்ணோமே என்பதைச் சொன்னேன். அவரும் சரி என்றார். ஒரு கட்டத்தில் எனக்கு பயம் வந்தது. வாழ்க்கை ஓர் ஒழுங்கில் இல்லை என்பதை உணர்ந்தேன். அடுத்த நாள் அதிகாலையிலேயே எழுந்து, குளித்து, கிளம்பி, டீ குடித்துவிட்டு வந்து புது ஸ்கிரிப்ட் எழுதலாம் என அமர்ந்தேன். 2 சீன்களுக்கு ஒன்றை டிபன் ரெடி செய்திருப்பான். அது பெரும்பாலும் உப்புமாவாகத்தான் இருக்கும். சக்தியின் உப்புமாவை பேச்சுலர்களின் டிலைட் எனலாம். அதேபோல சாம்பார் வைப்பதில் மணி எக்ஸ்பர்ட். இதுவரை நான் சாப்பிட்ட சாம்பார்களில் மணி செய்ததுதான் பெஸ்ட். ஒரு நாள் ஷூட்டிங் சென்றாலே படம் இயக்கிவிடலாம் என நினைத்திருந்த எனக்கு, கதை நேரம் தொடருக்காக 200 நாட்கள் படப்பிடிப்பில் இருந்தும் படம் இயக்கும் தைரியம் வரவில்லை. சீரியலில் வேலை செய்ததால்தான் அந்த தைரியம் வரவில்லையோ என நினைத்தேன். அப்போது சீரியல் டேப்பில் எடுப்பார்கள். சினிமா நெகட்டிவில் எடுப்பார்கள். சினிமாவில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தால் நம்பிக்கை வந்துவிடும் எனத் தோன்றியது. இப்போது சினிமாவும் சீரியலும் ஒன்றுதான். இயக்குனர் அப்போது நடிகர், நாராயணன், பாடகர், இசையமைப்பாளர் என்று பன்முகத்திறமையை வைத்து அர்ஜுன் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். அங்கு வேலை செய்யும் அவர் பற்றி அந்த காலத்தில் இருந்தும் தற்போது வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் கதை விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் டி. ராஜேந்தரை நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அழைத்து ஒரு விஷயம் சேர்ந்து பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். சமயத்தில் இயக்குனர் பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில்
அசிஸ்டன்ட் பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார். அங்கேயும் ஒரு ரெஸ்யூம் கொடுத்து வைப்போம் என்று அவரின் அலுவலகம் வருகிறார். ஆனால் அந்த நடிகையை மகேந்திரத்தில் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் அந்த நடிகையின் மாமாவே நான் ராஜேந்திரனிடம் சென்று அதே போல் அங்கே ஜெயக்குமார் என்பவர் என்னை தடுத்து நிறுத்தினாமல் நடிகையின் வீட்டுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ரெஸ்யூம் கொடுத்துவிட்டு கீழே வந்தபோது அந்த பொண்ணை ஒழுங்காக நடிச்சு தரச் போது வேலை செஞ்ச அனுபவம் உண்டா என்றார். மற்றவர்கள் எல்லாம் டி ராஜேந்தர் மகேந்திரா சாரிடம் வேலை செய்ததை சொன்னதும் ஜோசப் அவரை விட்டுட்டு ஏன் வரணும் என்றார். பிலிமில் வேலை செய்ய ஆசைப்படுவதாகச் சொன்னேன். என்னை அழைத்துக் கொண்டே மாடி ஏறினார். நான் ஆங்கில இலக்கிய மாணவன் என்றதும் நான் படித்த புத்தகங்கள் பற்றி எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தார். பின் அவரும் அடுத்த புதன்கிழமை காலையில் வந்து பாருங்க என்றார். அர்ஜுன் சாரிடம் வேலை நிச்சயம். கதிர் சார் வந்து பார்க்கச் சொல்லியிருக்கிறார். அவரை காலையில் சென்று பார்த்துவிட்டு மதியம் அர்ஜுன் சாரிடம் சென்று சேர்ந்து கொள்வதுதான் என் திட்டம். நேராக கதிர் சார் அலுவலகம் சென்றேன். கதிர் சார் என்னிடம் உதவியாளர்கள் வேலைக்கு யாராவது வந்தால் சிறுகதை எழுதச் சொல்லிதான் சேர்த்துப்பேன் எனச் சொல்லியதும் கதை எழுத நான் தயாரானேன். சில நொடிகள் மெளனத்துக்குப் பிறகு தன் அசிஸ்டன்ட் ஜெகதீஷை அழைத்து காதல் வைரஸ் பட ஸ்கிரிப்டை என்னிடம் தரச் சொன்னார். நான் இயக்குனர் கதிரிடம் உதவியாளராகச் சேர்த்துக் கொள்ளப்பட்டுவிட்டேன் என்பது எனக்கு புரிந்தது. வாழ்க்கையில் எல்லா பெரிய விஷயங்களும் எனக்கு சாதாரணமாக நடந்துவிடும். அப்படியான ஒரு நாள் அது. லயோலாவில் படிக்கும்போது குறும்படம் எடுப்பதற்காக அப்பா 15,000 ரூபாய் தந்திருந்தார். பள்ளி நாட்களில் ஒரு வார இதழில் படித்த ஒரு பக்க கதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தேன். அந்த கதையை எழுதியவரின் பெயர் மறந்துவிட்டது. பார்வையற்ற புல்லாங்குழல் கலைஞனையும் அவன் மனைவியையும் பற்றிய கதை. வசனங்களே இல்லாத படம். காலையில் ஒரு கோயிலின் முன்பாக துண்டை விரித்து அதன் முன் உட்கார்ந்து சத்தங்களை வைத்தே வருகிறவர் வசதியானவரா இல்லையா என்பதைக் கண்டுபிடிப்பான். ஷூ சத்தம் கேட்டால் சிரத்தையாக வாசிப்பான். சாதாரண ஹவாய் செருப்பு என்றால் சுமாராக முடித்து விடுவான். கூடவே பெண்கள் வருகிறார்கள் என்றால் குழலில் ரொமான்ஸ் பொங்கும். மாலை நெருங்க நெருங்க துண்டில் பணம் எதுவும் விழுந்திருக்காது. அப்போது அவன் மனைவி 10 ரூபாயை சில்லறையாக மாற்றி வந்து அவன் வாசிக்க வாசிக்க யாரோ போடுவது போல போடுவார். அதை அவன் சந்தோஷமாக எடுத்துச் செல்வதாக அந்த கதை முடியும். அதை குறும்படமாக எடுத்தபோதுதான் எங்களுக்கு சினிமாவில் ஒன்றுமே தெரியவில்லை என்பது புரிந்து வலித்தது. உதவி இயக்குனராக பணிபுரிந்ததற்கும் முந்தைய காலம் சினிமாவில் இயக்குனர் நடிகர் பாடகர் இசையமைப்பாளர் என்று எங்கள் திறமையை வந்தவர் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் மற்றும் ராஜேந்தர் ஆகிய இயக்குனர்களின் பற்றி அந்த காலத்தில் இருந்த கேமராவை கல்லூரி நண்பர் மார்க்கிஸ் பார்த்துக் வந்ததில் அந்த வகையில் டைரக்ஷனரை நடிகை ஒருவர் மணிகண்டன் புரொடக்ஷனை கவனித்துக் கொண்டார். பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் லயோலா கல்லூரி அருகில் இருக்கிற பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில் பலபடி பிரபலமான நடிகரை திருமணம் செய்திருந்தோம். அவர் எப்போதும் சரியாக வரவில்லை என்று வருகிறார். ஆனால் அந்த நடிகையை தோழி ரஜினி அறிமுகப்படுத்திய போது அந்த நடிகையின் மாமாவே ஆர்த்தியும் டி ராஜேந்தரிடம் சென்று அவரை அறிமுகப்படுத்தியதால் பேசியுள்ளார் என்றேன். அது மட்டுமில்லாமல் ஷூட்டிங்கில் சொதப்பிய கடுப்பில் இருந்ததால் ஹலோவை தாண்டி எதுவும் பேசவில்லை. ராஜேந்தர் இருவரும் சென்று விட்டார்கள். நடிச்சு தரச்சொல் போது என்று கல்லூரிக்கு வந்த ரஜினி ஹேமா ஆனால் நீ சரியாக பேசலாம் ராஜேந்தர் போல் இருக்க மாட்டார்கள் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். ஆர்த்தியிடம் பில்டப் செய்திருக்கிறார். விஷயம் நடந்தாலும் சொன்னான். வெற்றி அதை சொன்னான். இப்படி எல்லாவற்றிலும் என்னை பற்றி உயர்வாகச் சொல்வது ஹேமாவின் வழக்கம். மேலும் நான் ஹேமாவைத் தவிர வேறு எந்த பெண்ணுடனும் பேச மாட்டேன் என்றும் ஆர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார். அன்றும் அப்படியே நடந்துவிட ஹேமா சொன்னது மாதிரியே இவன் நம்மளை கண்டுக்கவே இல்லை என ஆர்த்தி நினைத்திருக்கிறார். அடுத்த சில நாட்களில் ஒரு முறை ஹேமாவை பார்க்க அவர் தங்கியிருந்த எக்மோர் OUWCUA ஹாஸ்டலுக்கு சென்றிருந்தேன். மெயின் கேட்டில் இருந்து ஹாஸ்டல் உள்ளடங்கியிருக்கும். விசிட்டர்கள் சந்திக்கும் இடம் கேட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். அங்கு ஆர்த்தி என்னை பார்த்ததும் ஹாய் வெற்றி என ஓடி வந்தார்.
அது ஏதோ நீண்ட நாள் பழகிய தோழி ஒருத்தி ஆர்வத்துடன் ஓடி வருவது போல் இருந்தது. ஆனால் அது எங்களின் இரண்டாவது சந்திப்பு. என்னுடன் வந்த நண்பன் கரிகாலன் ஆர்த்தி ஓடி வருவதைப் பார்த்ததும், மச்சான், இந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது போலிருக்கே என்றான். ஆர்த்தியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து ஹேமா வந்தார். அதன் பிறகு ஆர்த்தியை பார்க்கவா ஹேமாவை பார்க்கவா என எனக்கே தெரியவில்லை. அடிக்கடி ஹாஸ்டலுக்குச் செல்ல ஆரம்பித்தேன். நேரில் பார்க்க முடியாதபோது ஆர்த்தியுடன் போனில் பேசுவேன். ஒருநாள் ஆர்த்தி, உங்களை சந்திக்க வேண்டும் என்றார். நாளை மாலை ஹாஸ்டலுக்கு வருகிறேன் என்றேன். காலையிலேயே பார்க்கணும் என்றார். அப்போ 7 மணிக்கு காலேஜ் வந்துடுறேன் என்றேன். 5 மணிக்கே வந்துடு என்றார். தியூ நகரில் சந்தித்தோம். பிறகு பெசன்ட் நகர் பீச்சுக்குச் சென்றோம். ஆர்த்தி எமோஷனலாக இருந்தார். நாம் சந்தித்ததை ரஜினி ஹேமாவிடம் சொல்ல வேண்டாம் என்றார். பின் ஹேமாவுக்கு தெரியாமலே நாங்கள் சந்திப்பதும் போனில் பேசுவதும் தொடர்ந்தன. சில நாட்கள் சென்றன. ஒருநாள் ஹேமா, ஆர்த்தி எப்பவும் போனிலே பேசிட்டிருக்கா, யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன் என்றார். நானும் விளையாட்டாக, ஏன், அது நானா கூட இருக்கலாம்ல, ஆர்த்தியுடன் எப்போதாவது நானும் பேசுவது உண்டு என்றேன். ஹேமா நம்புவதாகத் தெரியவில்லை. முழு சினிமாவில் அவருக்கு தெரியாமல் நடிகர் ஆர்த்தியிடம் பேசுவதாக இசையமைப்பாளர் என்று அதை திறமையை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் ராஜேந்தர். தெரியாத இன்னொரு சந்திப்பு அந்த காலத்தில் இருந்து நார்மலாக இல்லை. எந்த ஒரு கிசுகிசுக்களும் மணலில் ஹார்ட்டின் போல எதையோ வரைந்து ராஜேந்தரை நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கிறார் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா திடீரென தெரிவித்துள்ளார். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமான ஒரு நடிகை பின்னாளில் இன்னொரு பிரபலமான நடிகரை திருமணம் பண்ணிக்கலாம் என்றேன். அவர் இப்போதும் திருமணம் என்பது வரை நடித்து வருகிறார். தெளிவாக யோசித்து அந்த நடிகையை தன் படத்தை அறிமுகப்படுத்தி சொல்லிவிடலாம் என தோன்றியது. அந்த நடிகையின் மாமாவே இப்பதான் ராஜேந்திரனிடம் சென்று அட்ஜஸ்ட்மென்ட் பற்றி பேசியுள்ளார். படம் பண்ணுவேன்னு அது மட்டுமில்லாமல் நடிகையின் வருஷம் கூட அழைப்பு விடுத்துள்ளார். அவ்வளோ நாளுக்கு வெயிட் பண்ண முடியுமான்னு அந்த பொண்ணை ஒழுங்காக உன்னை வெயிட் பண்ண சொல்ற உரிமை எனக்கு இல்ல எனச் சொன்னேன். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் ராஜேந்தர் எந்த பிரச்சனையும் இல்லை என்று என சபீதமாக தெரிவித்துள்ளார். ஆனால் இவன் சும்மா சொல்றான். கண்டிப்பா 2 வருஷத்துல படம் பண்ணிடுவான் என்ற எண்ணம் ஆர்த்திக்கு. அப்போது சினிமா பற்றிய எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது. நான் சொன்னது போலவே சரியாக 10 வருடங்கள் கழித்து 2007ஆம் ஆண்டில்தான் பொல்லாதவன் ரிலீஸ் ஆனது. ஆர்த்தி அப்போது IUCW மாதம் 2000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. அதிலும் 1000 ரூபாய் நான் வாங்கிக் கொள்வேன். அப்போது ஆர்த்தி சென்னையில் இருந்தார். என்னை சந்திக்க வரச் சொன்னார். என்னால் போக முடியாத சூழல். அதைச் சொன்னதும், நான் வேணும்னா வரட்டுமா என்றார். எங்க வரப்போறா என்ற நினைப்பில் சரி என்றேன். அப்போது சைதாப்பேட்டை பேர்ன்பேட்டையில் என் அறை. அடுத்த 1 மணி நேரத்தில் வீட்டு வாசலில் ஆர்த்தி. வாசலில் ஒரு பெண்ணை பார்த்ததும் ஹவுஸ் ஓனர் அம்மா கத்த ஆரம்பித்து விட்டார். ஆர்த்தியை அழைத்துக் கொண்டு டீ கடைக்குச் சென்றேன். பின் அங்கு இருந்து நந்தனம் YMCA மைதானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். அங்கே கோல்ஃப் கிரவுண்டுக்கு போகும் வழி, ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சாலை. அந்த வழியில் இருவரும் நடந்து கொண்டிருந்தோம். இருட்டு, அமைதி, தனிமை. பக்கத்தில் காதலி. என் படங்களில் தொடர்ந்து வரும் இருட்டு தெருக்களில் காதலியே, காதலன் முத்தமிடும் காட்சிகள் இங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டாம். என் கதாநாயகர்களைப் போல எனக்கும் திடீரென முத்தமிட வேண்டும் என தோன்ற, ஆர்த்தியை அணைத்து முத்தமிட்டேன். எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் எங்கள் மீது விழுந்தது. எதிரே ஒரு போலீஸ் ஜீப் எங்களை நோக்கி வேகமாக வந்து நின்றது. ஏய், இங்க வா என்றார் ஒரு போலீஸ்காரர். இல்ல சார் என ஏதோ சொல்ல முயன்றேன். 2 பேரும் ஜீப்புல ஏறுங்க என்றார் அவர். நான் அந்த போலீஸ்காரரிடம் சென்று, நான் லயோலா கல்லூரி மாணவன் என்றும் அவர் என் தோழி என்றும் சொன்னேன். ஐயூடி கார்டு கேட்டார்.
கொடுத்ததும் அதை உற்றுப் பார்த்தவர், 2 பேரும் கிளம்புங்க, ஐயூடி கார்டே ஸ்டேஷன்ல வந்து என் அம்மாவை பார்க்க வேண்டும் என ஆசை. அதற்காக இருவரும் ராணிப்பேட்டைக்குச் செல்லலாம் என மதியம் 1 மணிக்கு ஆர்த்தியை பாரிஸ் சினிமாவில் வரச் சொல்லிவிட்டேன். நடிகர், பாடகர், பஸ் இசையமைப்பாளர் என்று பன்முகத்திறமையை வைத்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். சமயம் அவர் பற்றி அந்த காலத்தில் முதலாக எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்ததில் அன்று காலையில் அந்த வகையில் அலுவலகம் சென்றிருந்த நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட்மென்ட் கோடம்பாக்கத்தில் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். டேப்பை பிரபலமான ஒரு நடிகை போய் லேபிள் கொடுத்துவிட்டு பிரபலமான நடிகரை திருமணம் செய்து கொண்டு ஊருக்கு கிளம்பலாம் என நினைத்திருந்தேன். சீரியல்களில் நடித்து வருகிறார். கிளம்பிய சமயம் நடிகையை தன் படங்களுடன் வருவதாக சொன்னார். அந்த நடிகையுடன் நானும் கிளறி ராஜேந்தரிடம் சென்று அட்ஜஸ்ட்மென்ட் பற்றி எல்லா டேப்களையும் என்ட்ரி போட்டு அது மட்டுமில்லாமல் நடிகையின் வீட்டுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ஆவிட்டான். அதற்கு டி. ராஜேந்தர் டிஜிட்டல் எடிட்டிங்கில் ஒழுங்காக நடிச்சு தரச்சொல் போது என்று ஆபரேட்டரிடம் மற்றவர்கள் எல்லாம் டி. ராஜேந்தர் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று சபிதா விசாரித்துள்ளார். அந்த ஆபரேட்டர் உடனுக்குடன் எடிட் செய்து காட்டினார். லேபை பார்த்துவிட்டு போகலாம் என வந்தவர் கௌரி. அந்த சீன் பேப்பரை கொடு என அப்படியே எடிட் செய்ய ஆரம்பித்து விட்டார். மணி நண்பகல் 12:30 எனக்குள் பதற்றம் பரவிக் கொண்டிருந்தது. இடையிடையே வெளியே ஓடிப்போய் ஆர்த்தியின் ஹாஸ்டலுக்கு போன் செய்தேன். லைன் கிடைக்கவில்லை. அதற்குள் சார் என்னை தேட ஆரம்பித்து விட்டார். அவரை ஏமாற்றி வெளியே வந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தேன். லைன் கிடைத்தால் ஆர்த்தி இல்லை என்றார்கள். ஆர்த்தி வந்ததும் அந்த ஸ்டுடியோ பண்ண சொல்லுமாறு சொன்னேன். முடிஞ்சா சொல்றோம் என பதில் வந்தது. சாரும் தொடர்ந்து எடிட் செய்து கொண்டே இருந்தார். மாலை 6 மணி ஆகியும் கிளம்பவில்லை. அவர் அன்று எடிட்டிங் முடித்தபோது இரவு 12 மணி ஆகிவிட்டது. நாளை காலை முதல் வேலையாக ஆர்த்தியின் ஹாஸ்டலுக்குச் சென்று பேசிவிட வேண்டும் என நினைத்தேன். அடுத்த நாள் காலை 6 மணி. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவைத் திறந்தால் ஆர்த்தி. கோபமும் அழுகையுமாக நின்றிருந்தார். என்னம்மா எனக் கேட்டதுதான் தாமதம். அழத் தொடங்கிவிட்டார். நேற்று மதியம் 1 மணியில் இருந்து இரவு 9 மணி வரை பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டிலேயே எனக்காக காத்திருந்திருக்கிறார் என்பது பிறகுதான் தெரிந்தது. நான் வரவில்லை என்பதை விட எதற்காக வரவில்லை என அவருக்குள் ஏதேதோ காரணங்கள் தோன்றியிருக்கின்றன. பிறகு அவரை ஒருவாறு சமாதானம் செய்து அனுப்பி வைத்தேன். நானும் ஆர்த்தியும் சேர்ந்து பார்த்த முதல் படம் காதலா காதலா. இடைவேளை வரை படம் ஓடியது. அதன் பிறகு ஓயுகே இவ்வளவு நாட்கள் பேசி பழகியிருக்கிறோமே என நினைத்தபடி ஆர்த்தியின் கையை கேஷுவலாக பிடித்தேன். அதை எதிர்பார்க்காத ஆர்த்தி பயத்தில் இன்னொரு கையில் இருந்த டிபன் பாக்ஸை கீழே போட்டுவிட்டார். சத்தம் கேட்டு எல்லோரும் எங்களை திரும்பி பார்க்க நான் அப்படியே உறைந்து விட்டேன். என் பாதிக்கை அவரின் கையை பிடித்திருந்தது. கையை எடுப்பதா வேண்டாமா என்ற குழப்பம் அவருக்கு. கையை பிடிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பம் எனக்கு. படம் முடியும் வரை அப்படியே இருந்தோம். இயக்குனர், நடிகர்கிடையில் பாடகர், இசையமைப்பாளர் என்று பன்முகத்திறமையை வைத்தனர். தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். நீ படம் டைரக்ட் பற்றி அந்த காலத்தில் இருந்தோம் என்றால் போது வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்ததில்லை. காதல் வைரஸ் அந்த வகையில் டி. ராஜேந்தரை நடிகை ஒருவர் அட்ஜஸ்ட்மென்ட் காதல் வைரஸ் ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். பிறகு அந்த பிரபலமான ஒரு நடிகை பின்னால் சொல்லி இன்னொரு பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார். அப்பாவுக்கும் அந்த கதை இப்போதும் டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார். ஞானவேலு ஜெயபிரகாஷ் நடிகையை இப்போது நடிகர் ஜெயபிரகாஷ் போது சேர்ந்து அந்த நடிகை சினிமாஸ் என்ற ராஜேந்திரனிடம் சென்று நிறுவனம் தொடங்கியிருந்தனர் பேசியுள்ளார். அந்த பேனரில் அது மட்டுமில்லாமல் தயாரிப்பதாக இருந்தது. அழைப்பு விடுத்துள்ளார். பாலு மகேந்திரா சார்தான் என்னை பரிந்துரை செய்து அந்த பொண்ணை ஒழுங்காக நடிச்சு தரச்சொல் போது என்று கூறியிருக்கிறார். அன்பும் நம்பிக்கையான மற்றவர்கள் எல்லாம் டி. ராஜேந்தரை அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. பிறகு சார் இயக்கத்தில்
ஜூலி கணபதி படத்தை ஜி சினிமாஸ் தயாரித்தது. நான் அதில் உதவியாளராக பணிபுரிந்தால் அதற்கு அடுத்து படம் இயக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் என நினைத்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு இடமே இல்லை எனச் சொன்ன சாரிடம், நான் மீண்டும் சேர்ந்த கதையே பிறகு சொல்கிறேன். இதற்கிடையில் வேலை தொடர்பாக ஆர்த்தி 2 முறை அமெரிக்காவுக்குச் சென்றதால் அவர் வீட்டில் திருமண பேச்சு எழவில்லை. அப்போது என் நண்பர்கள் மணி, தர்மன் மற்றும் அடிதடி பட இயக்குனர் சிவராஜ் ஆகியோருக்கு திருமணம் முடிந்திருந்தது. ஆர்த்தி அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் எங்கள் அறையில் எல்லோரும் சந்தித்தோம். 2 நாட்கள் ஊர் சுற்றினோம். நான் அப்போது சாலிகிராமத்தில் உள்ள ராமர் வீட்டில் ஆர்த்தி குடி வந்தார். எனக்கு 26 வயது வரை பைக் ஓட்டத் தெரியாது. மணி திருமணத்தின் போது வாங்கிய பைக்கில்தான் ஓட்டக் கற்றுக்கொண்டேன். அந்தச் சமயத்தில் ஆர்த்திதான் எனக்கு பைக் வாங்கி தந்தார். யமஹா ஆஷூட்-எக்ஸ் 135 TN 10D 3551. பைக் வாங்கியதும் முதலில் கோயிலுக்குப் போகலாம் என்றார். நம் சோகத்தை விட சந்தோஷத்தைத்தான் நம் அப்பா, அம்மா போன்ற பெரியவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைப்பேன். அப்போது எனக்கு உடனே சாரை பார்க்க வேண்டும் எனத் தோன்றியது. அப்பா இருந்திருந்தால் சாரை பார்க்கத் தோன்றியிருக்குமா இல்லையா எனத் தெரியவில்லை. சாரிடம் இருந்து வெளியே வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவரை நான் பார்க்கவே இல்லை. நானும் ஆர்த்தியும் சார் வீட்டுக்குச் சென்றோம். அகிலாம்மாதான் கதவைத் திறந்தார். நல்லா இருக்கியா? அகிலாம்மாவிடம் இருந்து வந்த அக்கறை கலந்த அன்பான வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்தன. விஷயத்தைச் சொன்னேன். அவர் உள்ளே போனதும் சார் வெளியே வந்தார். நான் அவருக்கு ஏற்படுத்திய காயமோ மனவருத்தமோ எதுவுமே சாரிடம் அப்போது இல்லை. பைக் சாவியே அவரிடம் கொடுத்து அவர் காலில் விழுந்து இருவரும் ஆசீர்வாதம் வாங்கினோம். அன்று அவர் சொன்ன வார்த்தை நன்றாக நினைவில் இருக்கிறது. பார்த்து ஓடுறா ஷூட். இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். கதல் சாரிடம் வேலை செய்வதைச் சொன்னேன். நல்லா வேலை செய்தார் இயக்குனர் என்றார். நடிகர், பாடகர், இசையமைப்பாளர் என்று டிசைனர் கதமையை வைத்து தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் செய்யக்கூடியவர் என சார் சொன்னார். அவர் பற்றி அந்த காலத்தில் இருந்தும் தற்போது வரை எந்த ஒரு கிசுகிசுக்களும் வந்ததில்லை. வருடங்கள் ஆகும். அந்த வகையில் நான் ராஜேந்தரின் நடிகை ஒருவர் அதிக காலம் ஆகும் எனக்கு ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். சரியான பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில் இன்னொரு பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார். கனவுக்காக உன்னை காத்திருக்கச் சொல்றது நியாயங்களில் நடித்து வருகிறார். ஆனால் அந்த நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்திய கோபத்தை வரவழைத்தது. அந்த நடிகையின் மாமாவே உன்னை வெட்டி ராஜேந்தரிடம் சென்று யோசிக்கவே இல்லை பேசியுள்ளார். நீ படம் இயக்குவரையில்லாமல் காத்திருக்கேன் வீட்டுக்கும் உறுதியாக சொல்லிவிட்டார். அது ஒரு காலம். படப்பிடிப்பின் போது ஒழுங்காக ஒரு கதை சொன்னேன் போது என்று கூறியிருக்கிறார். அது பிடித்திருந்தது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் ராஜேந்திராவுக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். அட்வான்ஸாக 10,000 ரூபாய்க்கு செக் தந்தார்கள். வாங்கியவுடன் ஆர்த்தியை போனில் அழைத்து செக் வந்தாச்சு. நான் இனி டைரக்டர். நீ வீட்டில் தைரியமாக நம்ம விஷயத்தை பேசு என டைரக்டராகவே ஆகிவிட்டதாக நினைத்தேன். ஆர்த்தி, அவர் அப்பாவின் நண்பர் கலேல் அவர்களிடம் விஷயத்தைச் சொல்லி அவரை வைத்து வீட்டில் பேச்சைத் தொடங்கினோம். சினிமாக்காரன். அதுவும் படிப்பை கூட சரியா முடிக்கலே. ஆர்த்தியின் அப்பா என்னை நோ சொல்ல இந்த 2 காரணங்கள் போதுமானதாக இருந்தன. யப்பா, நீ பையனை நேர்ல பாரு, அப்புறம் ஒரு முடிவுக்கு வா. அந்த நண்பர் எங்களுக்காக விடாமல் அவரிடம் பேசினார். அவரும் சரி என நினைத்து சென்னைக்கு வந்தார். நானும் அம்மாவும் அவரை போய் பார்த்தோம். நான் பேச்சை ஆரம்பித்தேன். சினிமாவுலதான் எனக்கு வேலை. டைரக்டராக முயற்சி பண்ணிட்டிருக்கேன். தம் அடிப்பேன், தண்ணி எடுக்க மாட்டேன். நாளைக்கு பாலு மகேந்திரா சாரை வந்து பாருங்கள் என நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. என்னை அவருக்கு பிடித்திருந்தது. மறுநாள் வந்து சாரை பார்ப்பதாகச் சொன்னார். அம்மாவும் ஆர்த்தி என் பொண்ணு மாதிரி, நீங்க worry பண்ணிக்காதீங்க என்றார்.
அதுவும் அவருக்கு நம்பிக்கையை தந்தது. அடுத்த நாள் சார் ஆபீஸுக்குச் சென்றோம். சாரும் ஆர்த்தியின் அப்பாவும் 3/4 மணி நேரம் தனியாக பேசினார்கள். வெளியே வந்ததும் அவர் கிளம்பிவிட்டார். உள்ளே என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை. ஆர்த்தியையும் அவர் அப்பாவையும் வழி அனுப்பிவிட்டு ஆபீஸுக்கு வந்தேன். என்ன பேசினார்கள் என்பது தெரியாமல் ஆபீஸுக்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருந்தேன். சாரே, சொன்னண்டா, உன்னைப் பத்தி சொல்லி இருக்கேன் என்பதோடு முடித்துக் கொண்டார். ஆனால் சார் பேசிய விஷயங்களை ஆர்த்தியிடம் அவர் அப்பா சொல்லியிருக்கிறார். வெட்டிய எனக்கு 8 வருஷமா தெரியும். ஸ்மோக் பண்ணுவான். மத்த எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒருநாள் கூட அவன் மேல ஆல்கஹால் ஸ்மெல் வந்தது இல்லை. ஸ்பாட்ல எந்த பொண்ணு கூடவும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசி நான் பார்த்தது இல்லை. 8 வருஷம் லாம் ஒருத்தன் நல்லவனா நடிக்க முடியாது. நடிகர், அவன் கரியரையும் இசையமைப்பாளர் எதிர்காலம் பன்முகத்திறமையை வைத்து நம்பிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர் டி. ராஜேந்தர். எங்கே தேடினாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். ஓர் இயக்குனர் தன் உதவி இயக்குனரை பற்றி இதற்கு மேல் எதுவும் நல்ல விதமாக சொல்லிவிட முடியாது. ஒருவர் வீட்டிலும் திருமணத்துக்கு அழைத்த ஒரு விஷயத்தை பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். நான் பிரபலமான ஒரு நடிகை பின்னாளில் அதாவது பிரபலமான நடிகரை திருமணம் செய்தார். தொடங்கி முடித்துவிட்டு அவர் செப்டம்பரில் டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார். ஆனால் அந்த நடிகையை தன் படத்தில் அறிமுகப்படுத்தி திருமணம் செய்ய விரும்பவில்லை. அந்த நடிகையின் மாமாவே பத்திரிகையில் ராஜேந்திரிடம் சென்று அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிடம் சொன்னேன். அது மட்டுமில்லாமல் நடிகை சொன்னதற்கும் அழைப்பு விடுத்துள்ளார். திருமணத்தை தள்ளி வைக்கலாம் என அந்த பொண்ணை ஒழுங்காக நடிச்சு தரச்சொல் போது என்று சொல்லியிருக்கிறார். செருப்பான அடிப்பேன். மற்றவர்கள் எல்லாம் டி. ராஜேந்தர் போல் இருக்க மாட்டார்கள் என்று சபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார். முதல்ல கல்யாணம் பண்ணு. இதுக்கு மேல அந்த பொண்ணை காத்திருக்க வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் என கொதித்துவிட்டார். நானும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிவிட்டேன். திருமணச் செலவுகளை வீட்டில் கேட்கக்கூடாது என நானும் ஆர்த்தியும் முடிவு செய்திருந்தோம். சென்னையில் ஒரு ரிசப்ஷன், நாகர்கோவிலில் ஒரு ரிசப்ஷன். எல்லா செலவுகளையும் ஆர்த்திதான் பார்த்துக் கொண்டார். கடைசி நேரத்தில் 50,000 ரூபாய் தேவைப்பட்டது. அப்போது தனுஷிடம் கேட்டு பார்க்கலாம் என அவர் வீட்டுக்குச் சென்றிருந்தேன். தனுஷ் தனது மனைவியிடம் செக் புக்கை எடுத்து வரச் சொன்னார். உடனே 1 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டுக் கொடுத்தார். அப்போது அந்த பணம் எனக்கு பெரிதும் உதவியது. நாகர்கோவில் ரிசப்ஷனுக்குச் செல்ல எல்லோருக்கும் சென்னையில் இருந்து ட்ரெயின் புக் செய்திருந்தோம். அதற்கு முன் ஈஸ்வரி ரத்னம் சாரிடம் பொல்லாதவன் கதையே சொல்லியிருந்தேன். அவருக்கு பிடித்திருந்தது. பண்ணலாம் எனச் சொல்லியிருந்தார். ரிசப்ஷனுக்குச் செல்லும் முன்னர் அவரிடம் கன்ஃபர்ம் செய்து கொள்ளலாம் என நானும் மணியும் அவர் அலுவலகம் சென்றிருந்தோம். 3 மணி இருக்கும். அப்போது அவர் அங்கு இல்லை. பிறகு எங்களை தியூ நகரில் ஒரு ஹோட்டலுக்கு வரச் சொல்லியிருந்தார். அவர் வருவார் என அங்கு காத்திருந்தோம். ரிசப்ஷனுக்கு ஊருக்குச் செல்ல ட்ரெயினுக்கு ஆனதால் மற்ற எல்லோரையும் கிளம்பச் சொன்னேன். நான் காரில் வருவதாகச் சொன்னேன். நீ வராமல் நான் போக மாட்டேன், நானும் கார்ல வர்றேன் என ஆர்த்தி சொல்லிவிட்டார். நாங்கள் யாரும் ட்ரெயின் ஏறவில்லை என்றதும் ஊரில் ஆர்த்தியின் அப்பாவுக்கு டென்ஷன். நேரம் ஆகஸ்ட். என் அம்மாவும் பதற்றமாகிவிட்டார். வேறு வழி இல்லாமல் ரத்னம் சாருக்காக காத்திருக்கத் தொடங்கினோம். ரத்னம் சார் அப்போது ஒரு தெலுங்கு பட வேலையில் இருந்தார். இரவு 10:30 மணிக்கு வந்ததும் அவரிடம் விஷயத்தைச் சொன்னேன். நீங்க போய் ரிசப்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, நிச்சயம் நம்ம கம்பெனில உங்க படத்தை பண்ணுவோம். நம்ம ஆபீஸ்லயே டிஸ்கஷனுக்கு உட்காரலாம் என்றவர் 25,000 ரூபாயை எடுத்துக் கொடுத்தார். அந்த காலகட்டத்தில் சூர்யா மூவிஸில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது எனக்கும் மணிக்கும் சந்தோஷமாக இருந்தது. சினிமாவில் இயக்குனர், நானும் நடிகரும் வீட்டுக்கு சென்று இசையமைப்பாளர் என்று கொண்டு காரில்